ஒரு காலிஃப்ளவர் வாங்கி அதை வெதுப்பான 2 டம்ளர் தண்ணியில் போட்டு பூச்சி போட்டெல்லாம் இல்லாமல் நல்லா எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக திருத்திண்டு வானலியை வச்சு நல்லா 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 2 கேரட்டு, கொஞ்சம் கோஸு, கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சம் அவரைக்காய், கொஞ்சம் வேணுமானா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, இது எல்லாத்தையும் குடமிளகா எல்லாத்தையும் பொடி பொடியாக திருத்தி போட்டு அதில் இந்த காலிஃப்ளவரையும் நல்லா போட்டு கலரினோம்னாக்க கொஞ்சம் வேணுமானாக்கா நமக்கு குழம்பு பொடி இல்லை சாம்பார் பொடி மேலே அதை போட்டு கிளறிக்கலாம். உப்பு திட்டமாக போட்டு கிளறிட்டோம்னா நல்லா அவ்வளோ கரும்புது வருது. இது எல்லாம் பச்சை காய்கறிகள் தான் இதில் இருக்கிறது எல்லாமே. இந்த எவ்வளோ காய்கறியில் ஒரு 4 ஸ்பூன் ரைஸ் போட்டு கலந்து நல்லா வயிறு ரொம்ப சாப்பிடலாம். இது என்னன்னாக்கா எடை குறைக்கிறதுக்கும் இது உதவும். அதே நேரத்தில் நிறைய ரைஸ் சாப்பிடக்கூடாது, காய்கறிகள் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையும் இதில் வந்து சேரும். இந்த மாதிரி விதத்தில் காலிஃப்ளவர் சாப்பிடலாம், கீரையில் அந்த மாதிரி பண்ணி சாப்பிடலாம். அது மாதிரிக்கா நம்ம காய்கறிகளை நிறைய சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த வழியை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.